காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்த மாத இறுதியில் தமிழகம் வரவுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த மாதத்தின் 28 அல்லது 29 ஆகிய தேதிகளில் ஏதாவது ஒரு நாளில் ராகுல் காந்தி வர வாய்ப்பிருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் வகையில் ராகுலின் பயணம் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் பிரதமரும் தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படும் நிலையில் ராகுலின் இந்த வருகையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த மாதத்தின் 28 அல்லது 29 ஆகிய தேதிகளில் ஏதாவது ஒரு நாளில் ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்காக அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய அந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக உடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அறிவித்து விட்டது. அதற்கான குழுவையும் அமைத்து விட்டது. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த மாதம் இறுதியில், அதாவது 28 அல்லது 29ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி என்று உறுதியாக சொன்னாலும் கூட அதில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் உள்ளிட்ட விஷயங்களால் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது இந்த சச்சரவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவலானது நமக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த நிலையில் தான் ராகுல் காந்தியுடைய தமிழக வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் 28 அல்லது 29ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது திமுகவுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்து பேச்சுவார்த்தையானது நடக்க இருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதே போல பிரதமர் மோடியும் 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2 முக்கிய தலைவர்களும் இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தியுடைய வருகை, தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அந்த வருகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய நபராக பார்க்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அதை அவர் உறுதியும் படுத்தியிருக்கிறார். அதே போல இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இதெல்லாம் குறித்து முதலமைச்சரும் ராகுல் காந்தி அவர்களும் தான் பேசுவார்கள் என்று திமுக தரப்பிலிருந்து தகவலானது அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி பல சச்சரவுகள் இருந்தாலும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தியுடைய தமிழக வருகை என்பது அமையும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது.